கடந்த வாரம் கேரளாவின் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மைய மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி நடுக்கல்லூர் குளத்தில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டது தொடர்பான தகவல் வெளியாகி தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது கடந்த வாரம் மட்டும் நடைபெற்ற ஒரு சம்பவம் மட்டுமல்ல. பல வருடங்களாக கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள அரசு தங்களின் குப்பை கிடங்காக மாற்றி கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல் மற்றும் இறைச்சி கழிவுகளை தினம் தினம் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டி வருகிறது. இந்நிலையில்தான் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தில் களமிறங்கினார். கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம் எனவும் முதல் லாரியில் நானும் செல்வேன் எனவும் அதிரடியாக அறிவித்தார். இந்த அறிவிப்பை கண்டு பதட்டமடைந்த திமுக அரசு உடனடியாக கேரளாவை ஆளும் தங்களின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் அரசிடம் தொடர்பு கொண்டு நமது தலைவரின் போராட்ட அறிவிப்பை விளக்கியதை தொடர்ந்து லாரிகளுடன் வந்த கேரள அதிகாரிகள் மருத்துவ கழிவுகளை அள்ளி அப்புறப்படுத்த தொடங்கியுள்ளனர். இருப்பினும் திருநெல்வேலியை